யோவான் 11:25. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும் போதே அவர் மரிப்பதற்கு முன்பாகவே உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார். உயிர்த்தெழுதல் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையாகவே இருந்தது. உயிர்த்தெழுதல் என்பது மற்ற மதத்தினரிடத்துல இல்லாத ஒரு நம்பிக்கை. யூதர்களுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருந்தது. உயிர்த்தெழுதலை பற்றி பல இடங்களிலே வேதத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே யூதர்களுக்குள்ளே உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு சத்தியம் உண்டு என்பதை அவர்கள் நம்பினார்கள். அதாவது ஒரு மனிதன் மரித்த பின்பு அவன் ஒரு குறிப்பிட்ட நாளிலே உயிரோடு கூட எழும்புவான் என்று அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டமும் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. இரண்டு பிரிவாக இருந்தார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று சதுசேயர். பரிசேயர்கள் என்பவர்கள் தேவ தூதர்கள் மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவது போன்ற காரியங்களை நம்புவார்கள். ஆனால் சதுசேயர்கள் தேவ தூதர்களை நம்ப மாட்டார்கள், உயிரோடு எழும்புவதையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ரெண்டு குழுவாக வாழ்ந்து வந்தார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சதுசேயர்கள் அவரை எப்படி சோதித்தார்கள் என்றால், ஆண்டவரே, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி குழந்தை இல்லாமல் அவன் மரித்து விட்டால் அவனுடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் முடித்து பிள்ளை பெற்று அவனுடைய பெயரை நிலை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எங்களுக்குள்ள 7 சகோதரர்கள் இருந்தார்கள். முதலாவது மூத்தவன் அந்த பெண்ணை திருமணம் முடித்தான், பிள்ளை இல்லாமல் சுத்து போய்விட்டான். இரண்டாவது ஒருவன் திருமணம் முடித்தான், அவனும் பிள்ளை இல்லாமல் சுத்து போய்விட்டான். 7 பேருமே பிள்ளை இல்லாமல் சுத்து போய்விட்டார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? 7 பேருமே அவளை திருமணம் செய்திருந்தார்களே என்று ஆண்டவரை கேலி செய்யும் விதமாக, அந்த சத்தியத்தை பரியாசம் பண்ணும் விதமாக கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அங்கே உறவுகளுக்கு இடமில்லை, தேவன் ஒருவர் தான் நம்முடைய உறவாக இருப்பார் என்று வல்லையா சொல்லுவோமா? அப்படி என்றால் இந்த சம்பாஷணையை நாம் பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டிலேயே உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம். எனவேதான் இயேசு இந்த வார்த்தை சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அநேக மதத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கிறார்கள், இயேசு ஏதாவது ஒரு இடத்தில் நான் தான் தெய்வம் என்று எங்காவது சொல்லியிருக்கிறாரா என்று கேட்பார்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எந்த இடத்திலும் இயேசு நான் தான் தெய்வம், என்னை வணங்கு என்று எங்குமே சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தேவன். எல்லாரிடத்திலும் போய் நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்தில் நானே என்று சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்றைக்கு மோசே ஆண்டவரை பார்த்து உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டபோது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னாரே, I am that I am என்று எழுதப்பட்டிருந்தது. I am, நானே என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பழைய ஏற்பாட்டிலே எந்த தேவன் I am என்று சொன்னாரோ அதேதான் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும், அந்த தெய்வம் தான் இவர். எனவே நான் தான் தெய்வம், என்னை வணங்கு என்று திரும்ப திரும்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை புரிந்தவர்களுக்கு தெரியும் I am என்கிற வார்த்தையினுடைய மேன்மை, அதனுடைய உண்மை. எனவே இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்கிறோம். பொதுவாக ஈஸ்டர் என்கிற வார்த்தை புறஜாதி மார்க்கத்தில் இருந்த பண்டிகையின் பெயர் ஆகும். கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையின் பெயர் ஈஸ்டர் அல்ல, ஈஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர் தான். அந்த தெய்வத்தை வணங்கினவர்கள் கொண்டாடின பண்டிகை ஈஸ்டர். ஆனால் ரோமர் சாம்ராஜ்யம் கிறிஸ்தவத்தை தழுவின போது இந்த பண்டிகையை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். கிறிஸ்தவர்களும் ஈஸ்டர் என்றே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எனவேதான் சத்தியம் தெரிந்த நாம் ஈஸ்டர் என்கிற வார்த்தைக்கு பதிலாக உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று நாம் சொல்லுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளாக இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த நாளில் புதிதாக எதையாவது கேட்கலாம் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் ஏமாந்து போய்விடுவீர்கள். ஏனென்றால் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வித்தியாசமாக சொல்ல முடியாது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும்.
எனவே புதுசாக தினுசாக செய்தியை கேட்க நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை உள்வாங்கி நம்ப ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற அறிவு அல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற வேண்டும் என்கிற ஜெபத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்திலே சில வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். இது எதேச்சையாக நடந்ததல்ல, இதையெல்லாம் தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொன்னார்கள். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். நல்ல கவனிங்கள். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் என்ன சொன்னார்கள்? திரும்ப வாசியுங்கள். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி. கவனிங்க. உலக மக்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்ப போகிறார்கள். அதற்கு அவர் முதல்வராக வேண்டும், அதற்கு முன் அடையாளமாக வேண்டும். இதை நான் பின்பு சொல்லுகிறேன். இது எதேச்சையாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல. திடீரென்று இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்றல்ல. தீர்க்கதரிசிகளும் சொன்னார்கள், தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இருந்த மோசேயும் அதைத்தான் சொன்னார். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வேதம் கட்டுக்கதைகள் நிறைந்த புத்தகம் அல்ல, கதை புத்தகம் அல்ல, உண்மை சம்பவங்கள் நிறைந்த சத்திய புத்தகம், சரித்திர புத்தகம். எனவே இயேசு உயிரோடு எழும்புவார், இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டு என்பதை தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தார்கள். தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தபடியே இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்துவும் இதை உயிரோடு கூட இருக்கும்போது சொன்னார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். நான் சொல்லுகிற வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் சொன்ன வசனங்களை மீண்டும் சொல்லுகிறேன். மத்தேயு 20:19, 26:32, மார்க் 10:34, 8:31, 9:31, லூக்கா 18:33. இது அத்தனை வசனங்களிலும் ஆண்டவர் திரும்ப சொல்கிறார், என்னை கொலை செய்வார்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். எனவேதான் தூதன் கல்லறையிலே செல்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தூதன் சொல்லுகிறான், அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். சொன்னதை செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். சொன்னபடி உயிரோடு இருந்தார். இயேசு இந்த பூமியில் இருந்த போது என்னை இப்படித்தான் கொலை செய்வார்கள், என்னை கொல்லுவார்கள் என்று சொல்லாமல் என்னை கொலை செய்வார்கள், நான் மரிப்பேன் என்று சொல்லாமல் என்னை கொலை செய்வார்கள் என்று சொன்னார். நாம் நேற்றைக்கு முந்தின நாளில் குட்ஃப்ரைடே செய்தியில பார்த்தோம், நீங்கள் அவரை மரத்திலே கொலை செய்தீர்கள் என்று பேதுரு சொன்னதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இயேசு சொன்னதை அவரோடு கூட இருந்தவர்கள் நம்பினார்களோ நம்பலையோ, அவருடைய எதிரிகள் நம்பினார்கள். மத்தேயு 27:63, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. யார் சொல்லுகிறது இதை? அவரை கொலை செய்த யூதர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு கூட இருக்கும் போது என்ன சொன்னா? 3 நாளைக்கு பின் 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. சீஷர்களுக்கு ஞாபகம் இல்ல, பயந்து போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. எதிரிகள் சொல்றாங்க, அவன் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:11 வாசிங்க. மார்க் 16:11.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. யார் நம்பல? சீஷர்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். இதை எதிரிகள் நம்பினார்கள். யார் நம்பல? சீஷர்கள். அழகா சொல்றோம். அன்றைய நேரத்துல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிறத நம்பாம போயிடும். நாம் தவறு செய்யும் போது அவர் உயிரோடு இருக்கிறார், என்னை பார்க்கிறார் என்பதை நம்புவோமான பாவம் செய்ய மாட்டோம். அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு தெரியாம ஏதாவது தவறு செய்யும் போது என்ன சொல்றோம்னா அவர் உயிரோடு இல்லை, அதை நான் நம்பல. ஏன்னா உயிரோடு இருந்தாலும் எங்கும் இருப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒளிப்பொழுது நாள்ல நான் விசேஷத்தமான ஒரு செய்தியை கொடுக்கல. இந்த ரியாலிட்டி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணா கலந்துருக்கு. எதிரிகள் நம்பினாங்க, ஆனா சீஷர்கள் நம்பல. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிறோமா? ஒளிப்பொழுது நாள்ல சபைக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில் என்ன பண பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல மனமால் பாடிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் சபைக்குள்ளே கடன் வாங்குற பழக்கத்தை நான் கேள்விப்படுகிறேன், கடன் கேட்கிற பழக்கத்தை கேள்விப்படுகிறேன். உங்களுடைய விசுவாசம் அழிந்து போய்விடும். எந்த மனுஷன் சபைக்குள்ள கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்குற பழக்கம் இருக்கக்கூடாது. கடன் கொடுக்க முடியாட்டா அடுத்த வாரம் விசுவாசி கேட்பாருங்கிறக்க சபைக்கு வரத விட்டுருவீங்க. அதனால சபைக்குள்ள கடன் வாங்குற பழக்கம் இருக்கக்கூடாது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று அவரை நம்பி வாழ்கிற அந்த பழக்கம் வரணும். என்ன சொல்லுவோமா? இப்ப சொல்லுங்க, ஏசு உயிரோடு இருக்காருன்னு நம்புறோமா இல்ல நம்பாம இருக்கமா? நம்பணும். அவரை நம்பி வாழ்ந்தால் அவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில எனக்கு என்ன குறை உண்டு சொல் நீ மனமே. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவருடைய எதிரிகள் நம்பினார்கள். அவன் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. ஆனால் சீசனிடத்துல போய் சொன்ன போது நிறைய வசனங்கள் சொல்லிட்டே போலாம். மார்க்ல நிறைய வசனம் இருக்கு. நம்பல 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 நம்பல. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மரியாள் எப்ப கல்லறைக்கு போனா? அதிகாலையில இருட்டோடு. ஆனா சீஷர்களை போய் எப்ப ஆண்டவர் சந்தித்தார்? சீஷர்கள் ஆண்டவர் எப்ப சந்தித்தார்? சாயந்தரத்துல, சாயங்கால வேளையில ஆண்டவர் அவர்களை சந்தித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில பார்த்த உடனே தூதன் சொல்றா அவர் இங்க இல்ல, அவரு சொன்னபடியே கலிலேயாவுக்கு போயிட்டாரு. இதை போய் அவங்ககிட்ட சொல்லி, சீஷர்கிட்ட சொல்லி ஓடி போய் சொல்றாங்க. நம்பல. எது வரைக்கும் நம்பல? சாயங்கால வேளையில இயேசு வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்கன்னு சொல்ற வரைக்கும் நம்பல. அப்ப காலையிலே நம்பி இருந்தாங்கன்னா பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். காலையிலே நம்பி இருந்தாங்கன்னா சந்தேகம் இல்லாம வாழ்ந்திருக்கலாம். செய்தி போனது நம்பவில்லை. இன்னைக்கு இதைத்தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். இதை சொல்லிட்டு ஜெபம் பண்ண விரும்புறேன். செய்தி தெரியும், முழு உலகத்துக்கும் தெரியும். அரசியல் தலைவர்கள்லாம் இன்னைக்கு வாழ்த்துதல் சொல்லியிருக்காங்க, ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள். இயேசுநாதர் போதித்த நேற்றைக்கு 2 தலைவர்கள் சொன்ன வாழ்த்துக்களை நான் டிவியில பார்த்தேன். இயேசுநாதனுடைய போதனை ஒருத்தர் ஒருவர் அன்பா இருங்க. இன்னைக்கு எங்க அன்பு இருக்கு? குடும்பங்கள்ல சண்டை, பிரச்சனை, குடிமிப்பிடி சண்டை. ஏன்? தேவ சுபாவம் இல்ல. சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? உங்களுடைய அன்பு எங்க போய்விட்டது என்று ஆண்டவர் கேட்டார். இயேசு சொன்னார், நீங்க ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால எல்லாரும் கிறிஸ்தவன்னு தெரிஞ்சுக்குவாங்க, நீங்க பைபிளை தூக்கி நடக்கிறதுனால எல்லாரும் கிறிஸ்தவன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே என்னுடைய சீஷன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இல்லையா சொல்லுவோமா? இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தெரியுது, இயேசு சொன்ன போதனைகள் தெரியுது. ஆனா அவங்க தான் நம்பல. வாழ்த்து சொல்றாங்க, ஆனா என்ன செய்யல? நம்பல. இன்னைக்கு உள்ள உட்கார்ந்து இருக்க நம்ப அதை 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 அறிந்திருக்கிறோம், ஆனால் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. ஏன்? காலையில செய்து போயிடுச்சு, சாயந்தரம் இயேசுவை நேர்ல பாக்குற வரைக்கும் பயத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. நீ சீக்கிரம் இயேசுவை விசுவாசிப்பாயானா சீக்கிரம் மரிப்போம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சொந்த வாழ்க்கையில் நம்ப வேண்டும். எனக்கு ஒரு தேவை வரும்பொழுது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஜெபிக்க போகும்பொழுது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்.
எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஒரு வியாதி வரும் பொழுது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை நம்பி செயல்பட வேண்டும். இது எதேச்சையாக நடந்ததல்ல. தூதர்கள் முன்னறிவித்தார்கள், இயேசுவும் முன்னறிவித்தார். அவருடைய எதிரிகள் கூட இதை அறிந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. எல்லாரும் சொன்னபடியே இயேசு உயிரோடு இருந்தார். ஏன் உயிரோடு இருந்தார்? 5 காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதற்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எதற்காக உயிரோடு எழுந்தார்? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்ததுனால ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். எதற்காக உயிரோடு இருந்தார்? வாசிங்கள், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனம், ரோமர் 1 அதிகாரம் 5 வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு தான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக, ஒரு அலையிலே சொல்லுவோமா, தான் சொன்னதை செய்கிற தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக. ரோமர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். என்ன கவனிங்கள், கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்த போது, அதாவது தொங்கிக் கொண்டிருந்த போது, சமுதாயம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை நிரூபித்து காட்டு என்று சொன்னது. இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்து நிரூபிக்க விரும்பவில்லை. செத்து உயிரோடு எழுந்து தான் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க விரும்பினார். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய வல்லமையினாலே அந்த ஆணிகள், கடாவப்பட்ட கைகள் அந்த மரத்திலிருந்து வெளியே வந்திருக்க முடியும். அவர் சிலுவையிலிருந்து வெளியே வந்து கைகள் கால்களிலே தழும்பே இல்லாதபடிக்கு தன்னை நிரூபித்திருக்க முடியும். ஆனால் உங்களையும் என்னையும் சுகமாக்குவதற்கு அந்த தழும்பு தேவை என்கிறபடினால் தான் அந்த தழும்பை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய காயங்கள், என்னுடைய காயங்கள் ஆற்றப்படுவதற்காக, தன் சரீரத்தில் ஒரு காயம் தேவை என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் சிலுவையிலே தன்னை தேவகுமார் என்று நிரூபிக்க விரும்பவில்லை. ஆனால் ஒருவன் கண்டுபிடித்தான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. ஆனால் உயிரோடு கூட எழுந்து தன்னை நிரூபித்தான். சொல்லுவோமா? மனுஷன் கேட்கிறப்ப தன்னை நிரூபிக்க மாட்டாருங்க. அவர் எந்த விதத்துல நிரூபிக்கணுமோ அப்படிதான் நிரூபிப்பார். சிலர் சொல்லுவாங்க, இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா நான் குடிக்கும் போது அந்த தட்டி விடட்டும், குடிக்காம இருக்கட்டும், அவரை நிரூபிக்கட்டும், நான் இயேசு ஏற்றுக்கொள்ள. அவர் உன் வீட்டு வேலைக்காரன் அல்ல. டாக்டர்கிட்ட போனா குடிச்சா செத்துருவன்னு சொன்னா அதை மட்டும் நீ கீழ்படிய தெரியுதுல்ல. பைபிள்ல உள்ள வசனம் சொல்லுது, நீ சாராயத்தை, கலப்புள்ள சாராயத்தை குடிக்காதன்னு சொல்லுது. தீங்கான காரியத்தை கண்ணு முன்னாடி வைக்காதன்னு சொல்லுது. பைபிள் சொல்லுது, கேட்க மாட்டோம். டாக்டர் சொல்லுவாரு, நீங்க இந்த கம்ப்யூட்டர் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்க கண்ணு குருடாயிரும் சொன்னா பார்க்க மாட்டோம். மருத்துவர்களுக்கு பயப்படுகிற பயம் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயமாக இருக்க மாட்டேன் என்கிறது. ஏனென்றால் ஒரு ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையில் இல்லை. இயேசு சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்கும் போது நான் நிரூபிக்கிற தெய்வம் அல்ல, நான் ஏற்கனவே நான் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு முறையும் நீர் தெய்வமானால், நீங்க தெய்வம், ஆண்டவரே நீங்க உண்மையான கடவுளானா எனக்கு ஒரு அற்புதம் செய். இந்த கடவுளானால் அப்படின்னு கேட்காதீங்க, அவர் கடவுள் தான். முதல்ல அத நீங்க நிச்சயம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருந்தா எனக்கு இதை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து உண்மையிலே வல்லமையுள்ள தெய்வமா இருந்தா இதை செய்யட்டும். நோ, சந்தேகப்படுகிறீர்கள், உங்கள் தவறை திருத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே மெய்யாகவே தெய்வம் தான், எனவே நம்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள். அற்புதம் தானாய் நடக்கும். ஆனா அப்படிங்காதீங்க, நீ தெய்வம் தான் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை நிரூபிப்பதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார். இரண்டாவதாக சீஷர்களுடைய பயத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். தம்மை நம்பினவர்கள் இயேசு மரித்து போய்விட்டாரே, இனி எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அவர்கள் கலங்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருந்த போது இயேசு தாமே அவர்களுக்கு தென்பட்டு அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி. சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம்
20ஆம் வசனத்தை வாசிங்க. 19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். முதல் வசனத்திலே வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மரியாள் அங்கே போய் ஆண்டவரை பார்த்தார். இயேசுவை பார்த்த பின்பு வந்து சொன்னார். ஆனா சாயந்தரம் வரைக்கும் இவங்க நம்பாமலே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு இன்னொரு காரணம் தன்னை நம்பின சீஷர்களுடைய கலக்கத்தை போக்குவதற்காக. சொல்லமா ஒருவேளை இந்த காலவெளியில பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு வந்திருப்பாயானா இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியா இருந்தது. அவரும் கலக்கத்தை போக்க, உங்கள் கலக்கத்தை போக்க, உங்கள் போராட்டத்தை போக்க, உங்கள் கண்ணீரை துடைக்கத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பயந்து வாழ்கிற குடும்பங்கள் உண்டு. இயேசு அவர்கள் பக்கத்துல போய் சொன்னார், பயப்படாதவர்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறது? என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கும்படியாக, என் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை நீக்கும்படியாக, என் வாழ்க்கையில் இருக்கிற அவநம்பிக்கையை நீக்கும்படியாக அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி சந்தோஷத்தை கொண்டு வருகிறான் சொல்லுவோமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், ஆனால் ஆண்டவரை கண்டபோது சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன்காரர்களை பார்த்து சில ஆட்களை நேரில் பார்க்க முடியாமல் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வருகிறது. இனி நீங்கள் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். தலை நிமிர்ந்து வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக இயேசு எதற்காக உயிரோடு எழுந்தார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பவுல் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை என் நடைமுறை வாழ்க்கையில தற்காலிக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நானும் அவரோடு உயிர்த்தெழ வேண்டும் என்கிற நம்பிக்கை எனக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். சொல்லுவோமா? எப்படியாயிலும் உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே நானும் உயிரோடு எழும்புவேன் என்கிற நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மண்ணோடு மண்ணாக போகக்கூடியவன் அல்ல கிறிஸ்தவன். அந்த கவனிங்கள், ஒரு உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சாகும்போது நாம் புதைப்பதில்லை, விதைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவர்கள் ஏன் எரிப்பதில்லை? மீண்டும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நாம் உயிரோடு கூட எழுந்து போகிறோம். இதற்கு முன் அடையாளமாகத்தான் இயேசு மரித்தார். பவுல் சொல்கிறார், இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த கவனிங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பது முதலாவது தன்னை நிரூபிப்பதற்காக, இரண்டாவது தம்முடையவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக, மூன்றாவதாக இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பது நான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த பூமியிலே என் பலத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பலத்திலே நான் வாழ்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் உயிரோடு கூட எழுப்புவதற்கு பரலோகத்திலிருந்து எந்த வல்லமை வந்ததோ அதே வல்லமையை அனுதினம் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு பரலோகத்திலிருந்து எந்த வல்லமை இறங்கி வந்ததோ அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ளே தெரிய செய்கிறது என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சரீரத்தை டாக்டர் சொல்லிருக்கலாம் ரொம்ப நாளைக்கு நீ வாழ மாட்ட செத்துருவேன்னு சொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தாலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். டாக்டருங்க கூட்டுற ஒரு பக்கம் வைங்க, கர்த்தருடைய வசனம் சொல்றதை நம்புங்க. எனக்குள்ள அந்த வல்லமை பிள்ளையை பலவீனப்படும்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை சுகமாக்குகிறது. நீ மனம் உடைந்து போயிருக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே வந்து கிரியை செய்து உன்னை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே இந்த வல்லமையை உணர வேண்டும். ஜெபிக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே ஜெபிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரே உடைய வல்லமையால் என்னை இடைக்கட்டும் என்று கேட்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உலகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்துல சாத்தானை எதிர்த்து வாழ்வதற்கு அவனுக்கு முன்பாக நிற்க தைரியம் உள்ளவர்களாய் திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. கவனிங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்று தெரிந்தவுடனே ஆண்டவர் சொன்னார், இன்னும் உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தருகிறேன் என்று சொன்னார். ஏன்னா கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அப்ப பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையை பெற்றவுடனே எந்த யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ள வசித்தார்களோ அந்த யூதர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க மரத்துல கொலை செஞ்ச அந்த இயேசுவை நாங்க பிரசங்கம் பண்றோம். தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். முதலாவது தலை குனிஞ்சு பயந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ந்தவங்க இப்ப வெளியே வந்து தைரியமா சொன்னாங்க, இயேசுக்கு சொல்லி உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள தைரியத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? இப்ப நான் சொன்ன சத்தியத்தெல்லாம் உள் வாங்கி ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில உண்மையா மாறணும், நல்ல செய்தி கொடுத்தாரு அப்படிங்கறதல்ல. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல என்ன எனக்கு நிறைய செய்தி கொடுக்கவே எனக்கு இஷ்டம் இல்லாம போன காரணம்னா விதவிதமா செய்தியை கேட்கிறாங்க, வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. விசுவாசியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு சின்ன சுபாவ மாற்றம் கூட இல்லை. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அனைவருடைய வாழ்க்கையில இவர்களுக்காக ஏன் ரொம்ப உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஊழியக்காரனுக்கு வேதனைகள் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஒரு குறிப்பிட்ட தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணினார், பாஸ்டர் நீங்க வாங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் நீ அங்க வந்து பிரசங்கம் பண்ண விரும்பல. என்ன பிரசங்கம் பண்ணாலும் திருந்தாத ஜனங்கிட்ட நான் பணத்துக்காக வர்றேன், இப்படியே கேட்டேன். ஆனா பணத்துக்காக வர்றேன், உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றான், வாழ்க்கை மாறாட்டா திரும்ப அவங்களுக்கு வந்து விதவிதமா பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம், வேற எங்கேயாவது இடத்தை பாக்குறேன்னு சொன்ன. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். எதற்காக? என்னை உயிரோடு கூட எழுப்புவதற்காக, என் பயம் மாறுவதற்காக, என் வாழ்க்கை மாறுவதற்காக, நான் நம்பிக்கை உள்ளவனாய் வாழ்வதற்காக. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வந்து என்ன புது மனுஷனா மாத்தட்டும் ஆண்டவரே. இல்லையா சொல்லுவோமா? இந்த வல்லமையினாலதான் நம்ம புது மனுஷனா வாழ முடியும். பழைய பாவங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் சமாதானமா சந்தோஷமா ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களா. பள்ளிக்கூடத்துல வந்து உங்களை பத்தி கேட்டா சொல்லணும், கல்லூரியில வந்து உங்களை பத்தி கேட்டா சொல்லணும், நீங்க குடியிருக்கிற இடத்துல வந்து உங்க ஏரியாவில வந்து உங்களை பத்தி கேட்டா சொல்லணும், நல்ல சாட்சி சொல்லணும். அதான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நிலையிலேயே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1-22 வாசிக்கலாம். அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷங்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். 4:33
4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவர் உயிரோடு எழும்புவதற்குரிய காரணங்களை சொன்னேன். முதலாவது, இயேசு தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக. இரண்டாவது, தம்மை நம்பினவர்கள் தைரியமாக சந்தோஷமாக பயமில்லாமல் வாழ்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, நாம் இந்த பூமியில் இருக்கும் போதே இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிப்பதற்காக. நான்காவதாக, இந்த வல்லமையை அறியாத ஜனங்களுக்கு நாம் போய் சாட்சியாய் சொல்வதற்காக. சொல்லலாமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்திருக்கிறேன், எனக்குள்ள வல்லமை இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆனா இந்த செய்தியை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் போய் சொல்லுவதற்காகத்தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறார். இல்லையா? சொல்லுவோமா? நீங்க போய் சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கார், இயேசு உயிரோடு இருக்காரு, போய் சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷம்! செத்து போன ஒருத்தர் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ காட்சியை பார்த்தேன். சுவிசேஷகர் ரெய்னார்ட் போங்கே, தேவனுடைய மனுஷர், ஆப்பிரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட தேசத்துல கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேசத்திலே சற்று தூரத்திலே ஒரு ஊழியக்காரன் மரித்து போய்விட்டார். அவரை அந்த மாச்சரியில வைத்திருக்கிறார்கள். அவனுடைய அந்த போதகருடைய மனைவி சொன்னார்களாம், எப்படியாவது அவரை நீங்கள் எடுத்து கொண்டு வாருங்கள், ரெய்னார்ட் போங்கே ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் கூட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு போனால் என் புருஷன் உயிரோடு கூட எழும்புவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த பிணத்தை எடுத்து கொண்டு போனார்களாம். மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ளே ஒரு விசுவாசம், என் புருஷன் இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தர் அவரை உயிரோடு கூட எழுப்புவார் என்று. எப்படி அந்த விசுவாசம் வந்தது என்று கேட்டபோது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஸ்திரீகள் சாக கொடுத்த தம்முடைய அருமையானவர்களை உயிரோடு கூட எழுந்திருக்க பெற்றார்கள் என்று ஒரு வசனத்தை பார்த்தார்களாம். வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். நல்ல கவனிங்கள். இந்த வசனத்தை விசுவாசித்த உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம், எப்படியாவது இந்த தேவ மனுஷன் நடத்துற கூட்டத்துக்கு போனா என் புருஷன் உயிரோடு கூட எழுப்புவார் என்று டெட் பாடியை எடுத்துக்கிட்டு வண்டியில வச்சு ரொம்ப தூரத்தில் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு கொண்டு போனாங்களாம். அங்கு கூட்டம், ஏராளமான கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், உள்ளே போக முடியவில்லை. கடைசியில் அந்த சபைக்கு கீழே அன்றைக்கு நடந்த ஆராதனையில லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்ல, அவர் நடத்துகிற கூட்டத்துக்கு பொதுவாக லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். அன்றைக்கு அந்த சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே போக இடம் இல்லாமல் கீழே வாலிபர்களுக்கு என்று கூட்டம் நடத்துகிற இடத்துல இந்த பெட்டியை கொண்டு போய் வைத்து விட்டார்கள். உள்ளே கொண்டு போக முடியவில்லை. எல்லாரும் கொண்டு போவதற்கு இடமும் கொடுக்கவில்லை. அவருக்கு இங்கே ஒரு பிணம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் மேலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே மேலே பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்களுடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டு கீழே அந்த வாலிபர்கள் கூட்டம் நடக்கிற இடத்துக்குள்ளே வந்து அந்த பெட்டிக்குள்ளே நுழைந்து அந்த மனிதனை உயிரோடு எழுக்க ஆரம்பித்தார். ஒரே அற்புதம்! எல்லாரும் அங்கே பரவசம் அடைந்து விட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எடுத்து காட்டுறார், என் மூக்குல வச்சிருந்த பஞ்சு இதுதானே எடுத்து காட்டுறார். அவர் வீடியோ எடுக்கிறார். நேர மார்ச்சுகளை எந்த இடத்துல வச்சிருந்தாங்களோ அவரே கொண்டு போய் காட்டுகிறார். இந்த இடத்துல தான் என்ன வச்சிருந்தாங்களா? அவருடைய மனைவி கேட்ட, எங்க? அந்த இடத்துல, இங்கதான் பிணமா இருந்த இயேசு உயிரோடு எழுப்பியிருக்காரு. இயேசு உயிரோடு கூட எழுந்தாங்க. இன்னொரு காரியம், என்னதான் உயிரோடு எழுந்தாலும் இந்த உலகத்துல ஒரு நாள் செத்துதான் ஆகணும். ஆனால் இன்னொரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எதற்காக உயிரோடு இருந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் நிருபத்திலே ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். நீங்கள் மற்ற பிரஜாதிகளை போல உங்க வீட்டுல ஒருத்தர் யாராவது செத்து போயிட்டாங்கன்னு உட்கார்ந்து அழ வேண்டாம். அவங்க நம்பிக்கை இல்லாம அழுகுறாங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுன்னு சொல்றாரு. கர்த்தராமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரப்போறாரு. அப்ப கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்களுடைய அவரோடு கூட எதிர்கொண்டு எடுத்துக் கொள்ளப்படுவோம் சொல்றார். அந்த அர்த்தம் என்ன? ஒரு நாள் வரப்போகுது, இந்த பூமியில நம்ம செத்து மண்ணோட மண்ணா போயிருந்தாலும் சரி, தேவ எக்காலம் கேட்கும் போது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் உண்டு. இன்னைக்கு இந்த டேட் வரைக்கும் எத்தனை விசுவாசிகள் செத்து புதைக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த கால வேளையில ஒருவேளை இயேசுடைய வருகை இருக்கும் என்றால் அத்தனை பேரும் உயிரோடு கூட எழுப்புவார்கள். இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இயேசு கிறிஸ்து மரித்தோடு உயிரோடு எழுப்புவதற்கு காரணம் அவர் முதல் பலனாய் மாறுவதற்காக. நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வருவோம் என்ற உண்மையை
உலகம் அறிவதற்காக அவர் முன்பாகவே செய்து காட்டினார். என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நான் ஏன் நம்ப வேண்டும்? வியாதி தீரவா? உண்மைதான், வியாதி தீரும். கடன் தீரவா? உண்மைதான், கடன் தீரும். கஷ்டம் போகவா? உண்மைதான், கஷ்டம் போகும். இவைகளுக்காக மட்டுமல்ல, ஒரு நாள் வரப்போகிறது. இயேசு பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். மரித்திருப்போமானால் முதலாவது எழுந்திருப்போம், இல்லாவிட்டால் உயிரோடு இருப்போமானால் அவரோடு கூட பரலோகத்துக்கு போவோம். அவர் வரக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் அல்ல, வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்று சொன்னாரோ அத்தனை அடையாளங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் வரப்போகிறார். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அநியாயம் செய்யறாயா, கர்த்தரோட லைசன்ஸ் கொடுத்துறாரு, எக்கேடு எட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த லைசன்ஸ் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அநியாயம் செய்யறவன் அவங்கள ஃப்ரீயா விட்டுரு. கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா? ஃப்ரீயா விட்டுரு. திருந்த மாட்டேங்கிறாங்களா? கண்டுக்கார, ஃப்ரீயா விட்டுரு. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யற. யார் மேல கவனத்தை செலுத்து? பரிசுத்தமா இருக்கிறவன் மேல கவனத்தை செலுத்தி அவனை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டே இரு. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? நான் திருந்த மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன். ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்தை இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, ஏன் செஞ்சுதான் பார்ப்போம், அவர் நம்மளை என்ன சொல்லாரு பார்ப்போம், கேட்டா அதுக்கப்புறம் வச்சுக்குவோம். இந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும். அதான் நமக்குள்ள தெய்வீக சுபாவம். எதிர்த்து நிற்கிற ஆவிகளோ, பரியாசம் பண்ணுகிறதோ, கேலி பண்ணுகிறதோ, பகடி பண்றதோ நமக்குள்ள இல்லாம கடைசி நாட்கள்ல ஆண்டவரே உங்களுடைய வருகைக்குள்ளே நான் கடந்து வர வேண்டும். நீங்க நிறைய எவிடன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இந்த மைக்ரோ சிப் வைப்பதற்குரிய அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்ப ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. அநேக நேரத்துல நான் பயப்படுவேன். காலைல எந்திரிச்சு எல்லாரும் வீட்டுல இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய வருகை இருக்குமா? அப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, போவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையானா, ஆண்டவர் சொல்லார், நிற்கிறவன் எவனும் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். ஒவ்வொரு நாளும் நம்ம பயத்தோடு பரிசுத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஜெபிக்கிறவங்களோட சேருங்க, நல்ல ஊழியம் செய்யறவங்களோட சேருங்க. குறைபேசி குற்றப்படுத்துறவங்களோட சேர்ந்து வந்து ஆவியை கெடுத்துக்கிறாங்க. நல்ல ஜெபிக்கிற கண் அனலோடு இருக்கவங்களோட சேர்ந்தா நீங்கள் அனலா மாறுவீங்க. ஒரு அல்லையா சொல்லுமா, வாலிப தம்பி, நீ உலகத்தோட போயிட்டு நல்ல குறை சொல்றவன், குற்றப்படுத்துறவன், பகடி பண்றவன், கேள்வி பண்றவனோட சேராத. ஜெபிக்கிறவங்களோட சேரு, ஜெபிக்கிறவங்களோட சேருங்க, ஊழியம் செய்யறவங்களோட சேருங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க குணம் மாறும், நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. இயேசு உயிரோடு கூட எழுந்ததுக்கு காரணம் உங்களையும் என்னையும் பிதாவிடத்துல உயிரோடு கூட கொண்டு போய் சேர்த்ததற்காக. எல்லாரும் முழங்கால் படிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்துல. பொதுவாக ஜெபிக்க போகிறேன், அதற்கு பின்பு கர்த்தருடைய பங்கு இருக்கும். பொதுவாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஸ்தோத்திரம். நான் சற்று கடுமையாகவே பேசுகிறேன், ஏனென்றால் கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. இத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்தோம், மாறாத பலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏன் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் இவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், இவர்கள் இப்படித்தான் இருப்பேன் என்று அடம்பிடிக்கும் போது நான் எதற்காக இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? பிள்ளையே, ஊழியக்காரருடைய ஜெபம் ஒன்று போனால் உனக்கு ஆபத்து. அநேக நேரத்தில் நீ ஜெபிப்பதில்லை, உன் குடும்பம் ஜெபிப்பதில்லை. தெரிந்து பேசுகிற இயேசுவின் ஜெபமும் உன்னை நடத்துகிற ஊழியக்காரனுடைய ஜெபமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரன் உனக்காய் சந்தோஷமாய் ஜெபிக்கும்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். உழைத்தது நல்ல நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறேன். உன் வாழ்க்கை மாறுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. இது ஒரு கொண்டாட்டமான பண்டிகை நாள் அல்ல, அந்த சத்தியத்தை உள்வாங்கி என் வாழ்க்கையில ஒன்றாய் கலந்து ஆண்டவருக்காய் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். இளைஞர்ல காலையில் எழுந்ததிலிருந்து ஒரு பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல, என்னால சிரிக்க முடியல. காலையில இருந்து அப்படி ஒரு போராட்டம் எனக்குள்ள. ஏனென்றால் அநேக நேரங்களிலே சத்தியத்தை அறிந்தோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களை நினைக்கும் போது, ஏன் ஆண்டவரே சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறோமே, ஏன் அவர்கள் கீழ்ப்படியவில்லை? ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கிறான், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். எதை தேர்ந்தெடுக்க போகிறான்? நான் திருந்த மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அப்படியே நிலைத்து இருக்க போகிறாயா? பேய்களுடைய கூட்டம் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. பிசாசுகள் உன்னை சின்ன பின்னமாக்கி போய்விடும். ஆண்டவருடைய அன்பு நெருக்கியவட்டும், ஆண்டவருடைய அன்பு நெருக்கியவட்டும். ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே வரட்டும். பாவத்தை மேற்கொள்ளும், என் ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ளும். எனக்கு திருவை தாரும் ஆண்டவர் என்று கேட்கிறேன்.
கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஆண்டவருக்கு பதில் சொல்லு. ஆண்டவரை உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஒரு பண்டிகை கிறிஸ்தவனா நான் இருக்க விரும்பல. இந்த வல்லமை எனக்குள்ளே வரணும் ஆண்டவர். இந்த வல்லமை எனக்குள்ளே வரணும் ஆண்டவர். என் வாழ்க்கை மாறணும். எத்தனை நாளைக்கு இப்படியே நான் வாழ்றது? எத்தனை நாட்களுக்கு விழுந்து விழுந்து எழுந்திருப்பது? ஒரு சாட்சியற்ற ஜீவியம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டீரா? தேவப்பிள்ளைய, என்னுடைய வார்த்தை கடினமா இருக்கலாம். நான் உள்ள முடைந்து போய் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் உள்ள முடைந்து போய் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக நேரங்களில் என்னுடைய சமூகத்தில் நான் அழுகிற அழுகை இல்லை. இதுதான் என் தேவைக்காக நான் அழுதவில்லை, என் பிரச்சனைக்காக நான் அழுதவில்லை. ஆனால் ஆண்டவரே, விசுவாசிகளுடைய வாழ்க்கை மாறவில்லையே என்பதை பார்க்கும் பொழுது நான் செய்கிற ஊழியம் வீண் போயிற்றோ என்கிற வேதனை வாட்ட ஆரம்பிக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டோம். வியாதிகள் மாறுவது மட்டுமல்ல, போராட்டங்கள் மாறுவது மட்டுமல்ல, நாங்களே மாறுபடியாகத்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள கொடுத்து சபை மக்களை உங்களுடைய கருத்தில் ஒத்துக் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை மரித்தோருடைய எழுப்பினுடைய ஆவியை தங்களுக்குள் பெற்று தங்கள் வாழ்க்கை மாறி வாழ உதவி செய்யும். ஒருவேளை இந்த காலங்களிலே நம்பிக்கை இழந்து பயத்தோடு உடைய பிள்ளைகள் வந்திருப்பார்கள் என்றால், நீ உயிரோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கடந்து போக என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை தலையிலிருந்து நடக்க வைத்தார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து செல்ல உதவி செய்யும். உங்களுடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகத்துக்கு சொல்லும்படியாகத்தான் எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே செயல்படுத்தும். இந்த வல்லமையின் மூலமா எங்கள் மூலம் ஆண்டவரே உங்களுடைய வரங்கள் செயல்படுத்தும். வியாதிகளை சுகமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும், தீர்க்க தரிசனம் சொல்லவும், இன்னும் பல விதங்களில் உடைய ராஜ்ய வளர்ச்சிக்கென்று, உங்களுடைய நாம மகிமைக்கென்று உடைய வல்லமை இந்த உலகத்துக்கு காட்ட உதவி செய்யும். ஆண்டவரை ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த சீஷர்கள் வல்லமை வரங்களோடு ஜொலித்து உடைய நாமத்தை உயர்த்தினது போல நாங்களும் உனக்காய் வாழ உதவி செய்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.